பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சரணடைந்தவர்களிடம் விசாரணை நடத்தி பின்னணியில் இருப்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள பதிவில், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை என்னவென்று சொல்லி விமர்சிப்பது என கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ச்சியாக குற்றங்கள் நடைபெறும் அளவிற்கு அவல நிலைக்கு சட்டம் ஒழுங்கை தள்ளிய திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறிய அவர், ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சமூகத்தில் வன்முறைக்கும் மிருகத்தனத்திற்கும் இடமில்லை, ஆனால் 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் அதுவே வழக்கமாகிவிட்டதாக விமர்சனம் செய்துள்ளார். முதலமைச்சராக தொடரும் தார்மீக உரிமை தனக்கு இருக்கிறதா என மு.க.ஸ்டாலின் தன்னையே கேட்டுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக கடுமையாக உழைத்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு காவல்துறையை தன்வசம் வைத்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து மக்கள் அச்சமின்றி நடமாடும் சூழலை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன், 8 பேர் சரணடைந்து விட்டதால் புலன் விசாரணையை காவல்துறை முடித்துவிடக் கூடாது என தெரிவித்தார். சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்றும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த கொலையின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும். இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை. அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். இதேபோல் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் வலியுறுத்தினார். The police should take proper action. Who is a culprit behind this murder? We have to bring to before the law who is the real accused, who is behind this murder. We are requesting to Tamil Nadu government like that. இதனிடையே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக குற்றம் சாட்டிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட தலைவர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதனுடைய குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அதே தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய நிர்வாகி ஓட வெட்டக் கொள்ளப்பட்டார்கள். கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேலே கள்ளச்சாராயத்தால் மரணங்கள். இன்றைக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை, அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசாங்கத்தினுடைய தோல்வியை காட்டுகிறது. திமுக அரசாங்கம், திரு ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய தோல்வியை காட்டுகிறது. சட்டம் ஒழுங்கு சிறிது கூட தமிழ்நாட்டில் இல்லாத சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை கட்சி பணி செய்ய முடியாமல் பாதுகாப்பற்ற சூழ்நிலை, சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்படுகின்ற சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் நடந்திருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்ட தலைவர்களும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்துள்ளனர்.